டிராகன் மூவி நான் நேத்து தான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். இந்த படத்த பத்தி சொல்லியே ஆகணும்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ ரீசென்ட் டேஸா இந்த நெறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த எல்லா படத்த விட இந்த டிராகன் படம் வந்து மாஸா இருந்திருக்கு. அதுவும் இந்த படத்த பிரதீப் ரங்கநாதன் தவிர வேற யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் அவ்ளோ ஹிட் ஆயிருக்காது. இந்த படத்துல பிரதீப் கேஷுவலா பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்ளோ அட்டகாசமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சீன் கூட போர் அடிக்கல. அதுல ஒரு சில சீன்லாம் வந்து தியேட்டரே குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு அவ்ளோ ஃபன்னா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துல கேட்ட உடனே தியேட்டர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து வித்தியாசமான வைப் வந்துச்சு. சரி, கதையை பத்தி லைட்டா சொல்றேன். ஒரு பையன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான். அவன் வந்து 96% மார்க் எடுத்து ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பசங்களை பிடிக்காது, எனக்கு பேட் பாய்ஸா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே டி ராகவன்ற பேர்ல அவ அதாவது ஏவிஏ எடுத்துட்டு போட்டு மச்சான் நீ ஃபயர்டா டிராகன்னு மாறி ஏஜிஎஸ் காலேஜ்க்கு டிராகன் வந்து ஃபயர் ஆன பேர்ல போறாரு. அங்க பேட் பாயா இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. கடைசி அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிச்சு. அப்போ அவன் வாழ்க்கையில எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயம் பண்ணுவான். அந்த தப்பான விஷயம் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மா காசு நல்லா தப்பா பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கடைசியில அவங்க வந்து அந்த அவன் படிச்ச காலேஜோட பிரின்சிபல் வந்து பண்ணிருக்கிற 48 அரியர் முடிச்சாதான் வந்து அவனோட வேலையில கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து டிராகன் வந்து அதாவது பிரதீப் வந்து 3 லட்சம் ரூபாய் ஜாப் வந்து சேர்ந்திருக்காரு. ஆனா அந்த ஓனர் வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. ஸ்ட்ரிக்ட் நம்ம கௌதம் வாசே மேம் தான். சோ அவர் அதுக்கப்புறம் அந்த 48 அரியர் முடிச்சாரா இல்லையா அதுதான் அந்த படம் ஃபுல்லா. பட் படத்துல கொஞ்சம் தண்ணி தம்னு எல்லாம் ஓவர் டோஸா இருந்தா கூட இந்த படத்தோட எண்டிங்ல வர சூப்பரான மாரல் நட அதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டரா வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த படம் வந்து ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு ரசிச்சு செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து புதுசா தான் இருந்தாரு. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு படத்தையே வந்து எலிவேட் பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எத்தனை ட்விஸ்ட் ஃபன்னு கேரண்டி எல்லாம் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் இல்லாம படத்தோட எண்டிங்ல வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்ல. ஆக மொத்தத்துல இந்த படத்தை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு செம்மையான தியேட்டர்ல போய் பாருங்க. திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமா வருவீங்க.